வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது உபாம புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். உபாமம் 23 நிறைய சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். இதில் முக்கியமானவைகளை நம்ம எடுத்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாக புறப்படும் போது, அதாவது ஒரு வார், இட் மே பி ஏ ஸ்பிரிச்சுவல் வார் ஆல்சோ, புறப்படும் போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாக. தீமையான காரியங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஸோ வேதத்தில் புதிய உடன்படிக்கையில் எத்தனையோ காரியங்கள் தீமை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்கள் எல்லாம் விலக்கி காத்து கொண்டு சண்டைக்கு போகணும்னு போட்டுருது. நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாக போகும்போது தீதான காரியங்களை எல்லாவற்றிலும் விலக்கி இருப்பாயாக. இதை விலக்கிடு. அது ஏன்னா அதோட போனினா நீ தோல்வி அடைவாய். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். தீதான காரியத்துக்கு விலக்கி இருப்பாயாக. அப்புறம் சில காரியங்களில் தேவன் சொல்கிறார், தான் பரிசுத்தமானவர், அதனால் அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாயங்காலத்திலே ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்துக்கு வரவன் போட்டிருக்குது ஒரு வசனம். இதுக்கு பாத்ரூம் போகும்போது ஒரு குச்சியும் எடுத்துகிட்டு போவோம். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ இந்த ஷுவராக பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ எவனாவது ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டு அப்படியே மூடாமல் போயிட்டான்னா அந்த இதில் கர்த்தர் அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவார், அசுத்தம் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆகவே அந்த இடத்தை நீ மூடி அந்த அசுத்தத்தை எடுத்து போடுவாயாக. குழி தோண்டி நீ உன்னுடைய வெளிவருகிறதை எடுத்து போட்டுட்டு அதை மூடிவிட்டு போயிடுவாயாக இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏனென்றால் தேவன் அங்கே உலாவ வருவார் அந்த பாளையத்தில். இன்றைக்கும் நம்ம சமூகத்திலையும் தான் நம்ம மத்தியில் தேவன் உலாவி கொண்டு தான் இருப்பார். இப்போ நம்மகிட்டையும் இந்த மாதிரி காரியங்கள் காணப்படுமானால், நாட் ஒன்லி இந்த காரியங்கள், சில காரியங்கள் இருக்குது அவருக்கு வேணான்னு சொல்கிற காரியங்கள், அதை வைத்தவனால் அவர் வரமாட்டார், அவர் போயிடுவார். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.